ஒரே நேரத்துல 2 பேர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட மரணம் சந்தேகத்துக்குரிய விதத்துல நிகழ்ந்திருக்கு. அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தங்க கோர்ட்ல கேஸாவே போட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜெயலலிதா அவங்களோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கிற கீதா. அவங்களுமே ஒரு லாயர் தான். சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல தான் அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க மனுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மரணம் சந்தேகத்துக்குரிய மரணமா கருதப்படணும். அதோட முக்கியமான விஷயம், சசிகலா, நடராஜன், இளவரசி, அப்பல்லோவோட தலைவர் பிரதாப் ரெட்டி, முதல்வர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், சிகிச்சை கொடுத்த டாக்டர் சிவகுமார், காவல்துறை ஆணையர் ஜார்ஜ், இந்த மாதிரி ஒரு 20 பேர்த்துக்கிட்ட விசாரணை நடத்தணும். பதவி, அதிகாரம், சொத்து இந்த காரணங்களுக்காக கொலை செய்யறதுக்கு தவறான சிகிச்சை அளிக்க முன் வந்திருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படின்னு சொல்லி அந்த மனுவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 327, செக்ஷன் 304 இந்த பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை கீதாவோட வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது போக எக்ஸ்ட்ராவா அவங்க கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் போயஸ் கார்டன், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இந்த 2 இடங்கள்லயும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இதை அவங்க பத்திரப்படுத்தி வைக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இவ்வளவு நாள் பேசாம இருந்த சசிகலா புஷ்பா எம்பி அவங்க ராஜ்நாத் சிங் கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை, ஒரு மனு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். 75 நாளா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நிறைய தரம் சசிகலா அவங்கள சசிகலா புஷ்பா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அவ்வளவு தூரம் பேச கிடையாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மரணத்தை பத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க. 75 நாட்கள் அப்போலோல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு, எந்த விதமான சிகிச்சை கொடுத்தாங்கன்றது வெளியில தெரியாம இருக்கு. ஆனா கடைசியில சிகிச்சை பலன் இல்லாம அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இது அவரோட மரணத்தை குறித்து நிறைய சந்தேகங்களை எழுப்புது. எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ஜெயலலிதாக்கு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பத்தி தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. ஆனா அந்த விஷயத்தை அரசு கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. சோ இத பத்தி சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கைய மனுவா எழுதி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட சசிகலா புஷ்பா எம்பி இப்ப கொடுத்திருக்காங்க. சார், எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஆப்பு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அவனுங்க கனவு எதுவுமே நடக்காது. எங்களுக்கு அம்மா விட்டுட்டு போன சின்னம்மா எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களையும் கட்சியும் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.